இன்னும் ஏன் பழைய ரிங்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? அதான் என்ன? ஒன்றும் இல்லை. யார் போட்டு விட்டுறீங்க அதை? எந்த தான். என்னை பார்த்தா லூஸ். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன எக்ஸ்கியூஸ் மீ? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் எவனோ கொடுத்த ரிங்கை வச்சிருக்க? ரிங்கை மட்டும்தான் வச்சிருக்கியா? மைண்ட் யூர் வேர்ட்ஸ். நான் ஒன்றும் வேணும்ட்டு எல்லாம் அந்த ரிங்கை போட்டுட்டு மறந்துட்டேன். என் கையில் இருந்த ஒரு பொருளை ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எடுக்க பார்த்தீங்க. அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணேன், அவ்வளோதான். இந்த ரிஃப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் எவனா ஏமாந்தவன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. உன்னை நம்ப முடியாது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவ. வேணா ஒன்று பண்ணலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போ நிறுத்தினா எனக்கும் என் ஃபேமிலிக்கும் தான் அசிங்கம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் தட். கல்யாணம் பண்ணி என்ன 2 மாதத்தில் டைவர்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ என்ன கருமம் வேணாலும் பண்ணிக்கோ. நீ போட்ட ரிங்க கலட்டாமல் நான் இன்னும் போட்டுட்டு இருந்தது ஏன் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன ரிங்கை வச்சு அவன் என் கேரக்டரே ஜட்ஜ் பண்ணிட்டான். இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறவன் கூட நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும் சொல்லு? அதான் நிறுத்திட்டேன். கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை ஏன் பார்க்க வந்தேன் தானே கேட்குற? இவ்வளோ பெரிய விஷயத்த என்னை தைரியமாக செய்ய வச்சதே இந்த ரிங் தான். நீ போட்ட ரிங். என் கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு இந்த ரிங்கு வத்தான்னு தெரிஞ்சுக்க உன் கையிலையும் அந்த ரிங் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். உன் கையில் அந்த ரிங் இல்லை. பரவாயில்ல வருண், எனக்கும் உன் மேலே முன்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. பட் ஒருவேளை உன் கையில் அந்த ரிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், ஓகேடா இந்த லவ்வெல்லாம் வருத்துதான்ப்பா அப்படின்னு சின்னதாக சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ்வளோதான். ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி வருண். கயல், லவ் ஃபெயிலியரான எல்லா பசங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளை விட்டுட்டு போன பொண்ணு திரும்ப வரணும்னு. அதுவும் கல்யாணத்தில் நிறுத்திட்டு திரும்ப வரணும்னு. ஆனால் எந்த பசங்களுக்குமே இந்த ஆசை நிறைவேறதில்லை. லக்கிலி எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பையனுக்கு நடக்கும்போது யாராவது அதை வேணான்ட்டு போவாங்களா? அதனால் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். என்ன சரி பண்ண போற? மாப்பிள்ளைக்கிட்ட எல்லாம் பேசி கல்யாணத்தை திருப்பி நடத்த போறியா? கல்யாணம் தான், ஆனால் அந்த கல்யாணம் இல்லை, நம்ம கல்யாணம்.